அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1032. தலைப்பு இறை தூதர்கள் தொடர் 101. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதர்கள் பலரை உலகிற்கு அனுப்பி ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று போதிக்க செய்தான். அந்த இறை தூதர்களில் பலதரப்பட்ட தொழில்களை செய்யக்கூடியவர்கள், ஆட்டு மந்தைகளை வைத்து மேய்த்தவர்கள், இன்னும் பேரரசர்கள் எல்லாம் அந்த இறை தூதர்களுடைய வரிசையில் இருக்கின்றார்கள். அந்த வரிசையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை பார்க்க இருக்கின்றோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இனிய குரலுக்கு சொந்தக்காரர், மிக பலமுள்ள ஒரு வெற்றி வீரர். தாலூத் என்ற இஸ்ராயல்களுடைய மன்னர் ஜாலூத் என்பவனை, ஜாலூத் என்றால் கோலியாத் என்று சொல்வார்கள், அந்த ஜாலூத் மன்னனை தோற்கடிப்பதற்காக, அவனை வெற்றி கொள்வதற்காக தங்களுடைய படைகளை நடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். فَلَمَّا فَصَلَ طَالُوتُ بِالْجُنُودِ قَالَ إِنَّ اللَّهَ مُبْتَلِيكُم بِنَهَرٍ فَمَنْ شَرِبَ مِنْهُ فَلَيْسَ مِنِّي وَمَنْ لَمْ يَطْعَمْهُ فَإِنَّهُ مِنِّي إِلَّا مَنِ اعْتَرَفَ غُرْفَةً بِيَدِهِ فشربوا منه إلا قليلا منهم فلما جاوزه هو والذين آمنوا معه قالوا لا طاقة لنا اليوم بجالوت وجنوده قال الذين يظنون أنهم ملاقو الله كم من فئة قليلة غلبت فئة كثيرة بإذن الله والله مع الصابرين. பின்னர் தாலூத் படைகளுடன் புறப்பட்ட போது அவர் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை வழியில் ஒரு ஆற்றை கொண்டு சோதிப்பான். யார் அதிலிருந்து நீர் அருந்துகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. ஒரு சிரங்கை தண்ணீர் நீங்கள் குடிக்கலாம். யார் அதில் அதிகமாக நீர் அருந்தவில்லையோ நிச்சயமாக அவர் என்னை சார்ந்தவர் ஆவார் என்று கூறினார். அவர்களில் ஒரு சிலரை தவிர பெரும்பாலோர் அதிலிருந்து அதிகமாக நீர் அருந்தினார்கள். பின்னர் தாலூத்தும் அவருடன் ஈமான் கொண்டோரும் ஆற்றை கடந்ததும் ஒரு சிரங்கைக்கும் அதிகமாக நீர் அருந்தியோர் ஜாலூத்துடனும் அவன் படைகளுடனும் இன்று போர் செய்வதற்கு எங்களுக்கு வலுவில்லை என்று கூறிவிட்டனர். ஆனால் நாம் நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திப்போம் என்று உறுதி கொண்டிருந்தார்களே, அவர்களுக்கு அது போன்ற சிறு கூட்டத்திற்கு எத்தனையோ சிறு கூட்டத்தார்கள் பெரும் கூட்டத்தாரை அல்லாஹ்வின் அருள்மிக்க அனுமதி கொண்டு வென்றிருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று கூறினார்கள். ஆக படையினரில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஆற்றிலே சோதிக்கப்பட்டவர்கள் அந்த ஆற்றை கடக்கும் போது அதிகமான தண்ணீரை குடித்த காரணத்தால் ஜாலூத்தையும் அவருடைய படையினரையும் எதிர்கொள்ள வலுவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். சிறு கூட்டம் பெரும் கூட்டங்களை வென்றிருக்கிறது. உதாரணத்திற்கு பதிர் போரை எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் அது போன்ற ஒரு வெற்றியை
அவர்களுக்கு வழங்கினான். அந்த வெற்றிக்கு காரணகர்த்தாவாக இருந்த, கலநாயகனாக இருந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஜாலூத் என்பவனை கொன்றார்கள் என்பதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.